இப்போ ஏன் மாணிக்க வாசகருக்கு இறைவன் மேல வச்ச அன்புல சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். திருப்பெருந்துறையில நடந்த நிகழ்ச்சியை வச்சுதான் மாணிக்க வாசகர் இந்த பாடலை பாடியிருக்காரு. அமைச்சர் கோலத்துல இருந்த மாணிக்க வாசகர் குருவோட திருவடி தீட்சை கிடைச்சதும் முற்றிலும் மாறிடுறாரு. புதிய மனிதராகி இறை அனுபவத்திலேயே திளைக்கிறாரு. எதிரில குரு இருக்காரு, அவரை சுத்தி அடியார் கூட்டம் இருக்கு. இதுக்கு இடையில மாணிக்கவாசரை வர வச்சதே குருநாதர் தான். அதுவும் அந்த குருநாதர் வேற யாரும் இல்ல, அவர் வணங்குற சிவன் தான் அப்படிங்கிறதையும் உணர்றாரு. சிவனே குருநாதரா வந்துட்டாரு, அவரோட திருவடி தீட்சையும் கிடைச்சிருச்சு. அதனால நமக்கு வீடு பேரு உறுதி அப்படின்னு நினைச்சு இறை அனுபவத்துல மூழ்கி கண்ணை மூடி திறக்கிறாரு. கண்ணை திறந்து பார்த்தா குருவையும் காணோம், அடியார் கூட்டத்தையும் காணோம். திடுக்குற்று தனியா நிக்கிறாரு. அப்போ அவர் மனசுல தோன்றிய எண்ணம் தான் இந்த பாடல் வரிகள். நானே பொய், என் அன்பும் பொய் அப்படின்னு நினைக்கிறாரு. அடியார் கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு வீடு பேரு கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுற நேரத்துல யாரையும் காணோமே, அப்படின்னா என் அன்பு பொய், நான் பொய்யன் அப்படிங்கிற எண்ணம் மாணிக்க வாசகருக்கு வருது. அதனாலதான் திருவாசகத்துல 20 இடங்களுக்கும் மேலா தம்மை பொய்யன் அப்படின்னு அவரே சொல்லியிருப்பாரு. குருநாதரோட தீட்சையும் அடியார்களோட சேர்க்கையும் உண்மை அன்பு உடையவங்களுக்குத்தான் கிடைக்கும். அப்படி கிடைச்சிட்டா அந்த அன்பு உண்மையானது. அதனாலதான் எனக்கும் குருவடி தீட்சையும் அடியார்களோட சேர்க்கையும் கிடைச்சிருக்கு போல அப்படின்னு நினைக்கும் போது அவங்க எல்லாம் மறைஞ்சிட்டதுனால அவருக்கு தன்னோட அன்பின் மேலே சந்தேகம் வந்துருச்சு. அதனாலதான் மனசு நொந்து போய் இடையரா அன்பு மனதில் நிறைந்து நின்றுருகும் வாய்ப்பை எனக்கு தருவாயாக அப்படின்னு வேண்டுறாரு. அதாவது இறைவன் மேல நம்ம வைக்கிற அன்பையும் கூட அவனை வேண்டிதான் நாம பெறணும் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு. அதனாலதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு பாடியிருக்காரு.